அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற முக்கியமான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இணை எழுத்துகள் பத்தி நம்ம ப்ரீவியஸ்ல எக்கச்சக்கமான கேள்விகள் கேட்டுட்டே இருக்காங்க. அந்த இணை எழுத்துகள் எவ்வாறு கண்டறிதல் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். இப்ப இணை எழுத்துகள் அப்படின்னா என்ன? ஃபர்ஸ்ட் இணை எழுத்துகள் வரையறை அப்படின்னு சொல்லும் பொழுது ஒலி பிறப்பிலும் உச்சரிப்பிலும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஒலி பிறப்பிலையும் உச்சரிப்பிலையும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையதா இருக்கணும். அடுத்து எழுத்துகள் அப்படிப்பட்ட எழுத்துக்கள் தான் இணை எழுத்துக்கள் எனப்படும். ஒரு மெய்யெழுத்திற்கு அதனுடைய ஒலி ஒற்றுமை கொண்ட இன்னொரு மெய்யெழுத்து இணையாக வரும். அதாவது இப்ப வல்லினத்திற்கு இணையான மெல்லின எழுத்துகள் என்னவா வரும்? இணை எழுத்துக்களாக வரும். சரி, அப்படி பார்க்கும் பொழுது நம்ம இகு இங்கு, இச்சு இஞ்சு, இட்டு இன்னு, இத்து இந்து, இப் இம்மு, இற்று இன்னு, இதுதான் இதற்கான இணை எழுத்துகள். இப்ப இன்னு அப்படின்னா இற்று. அப்ப இது எல்லாமே என்னவே இணை எழுத்துகள். அப்ப இத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இங்க கீழே பாருங்க எடுத்துக்காட்டு. எப்பவுமே இந்த மெல்லின எழுத்துகள் என்ன செய்யாது அப்படின்னா வல்லின எழுத்துகள் என்ன செய்யும் அப்படின்னா வல்லின எழுத்துகள் தனித்து எங்கனாலும் போகும். ஆனா அந்த மெல்லின எழுத்துக்கள் என்ன செய்யாதுன்னா தனக்கு இனமான எழுத்துகள் இல்லையா இந்த இணை எழுத்துகள் இந்த ரெண்டை தவிர்த்து வேற எங்கேயும் வராது. இப்போ உதாரணத்துக்கு இப்ப பார்த்தோம்னா இங்கு, இப்ப இந்த இங்கு இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த இங்குக்கு அடுத்து கம்பல்சரி என்ன லெட்டர் வரும் அப்படின்னா இந்த ககர வரிசையில் இருக்கக்கூடிய லெட்டர் அது மாதிரி தான் வரும். அப்ப இதற்கு இணை எழுத்து தான் இங்க வரும். அதே மாதிரி இங்கு, பங்கு, கங்கை, சங்கமம், இந்த எல்லா வார்த்தைகளையும் பாருங்க. இந்த எல்லா வார்த்தைகளையும் பார்க்கும் பொழுது இந்த இங்குக்கு அடுத்து அந்த ககர வரிசை அதற்கு இனமான இனமிகள் அந்த எழுத்து தான் தோன்றியுள்ளது. அதே மாதிரிதான் பஞ்சு, மஞ்சள், நெஞ்சம், அப்ப இஞ்சுக்கு அடுத்து சா, சு, இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்திருக்கு பாத்தீங்களா? இதுக்கு பேரு தான் இனமிகள். சரி, வேற வார்த்தையே வராதா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா வரும். எப்படி வரும்? இப்ப இதே இஞ்சு, இந்த இஞ்சு வேற எழுத்தோட எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப விஞ்ஞானம். இப்ப விஞ்ஞானம் அப்படின்னு இருக்குன்னா இப்ப இஞ்சுக்கு அடுத்து ஒரு ஞா, அதே சேம் லெட்டர் மட்டும்தான் வருமே தவிர்த்து இந்த எழுத்து வராத இடங்களில் எந்த எழுத்து வரும்னா அதற்கு இனமான வல்லின எழுத்துகள் வரும். நம்ம இதைத்தான் மைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். ஒன்று சேம் லெட்டர் வரும், இல்லையா அதற்கான இனமிகள் அப்படின்ற எழுத்து தோன்றும். அதுக்கப்புறம் இட்டுக்கு இன்னு, அப்பனா வண்டு, தண்டு, பெண்டிர். அப்ப இன்னுக்கு அடுத்து கம்பல்சரி என்ன இருக்கு? அந்த டகர வரிசை இருக்கு. அதே தான் இப்ப கண்ணன். இப்ப கண்ணன் அப்படின்ற இடத்துல பாருங்க இரண்டு எழுத்துகளும் ஒரே எழுத்து, அப்பனா சேம் லெட்டர். ஆனா அந்த சேம் லெட்டர் வராத இடங்கள்ல எந்த எழுத்து பூர்த்தி பண்ணும் அப்படின்னா அதற்கு இனமான வல்லின எழுத்துகள் பூர்த்தி செய்யும். அப்ப இன்னுக்கு டா பூர்த்தி செய்யும். அதே மாதிரிதான் பந்து, சந்தனம், இந்து, கம்பம், தம்பி, அம்பு. அப்ப இப்புக்கு இம்மு. அம்மா இம்மு வந்துச்சுன்னா கம்பல்சரி பா தான் வரும். இம்மு வந்துச்சுன்னா கம்பல்சரி பி தான் வரும். இம்மு வந்துச்சுன்னா கம்பல்சரி பூ தான் வரும். அதுக்கடுத்து பாருங்க இன் ட்ரூ, இன் ட்ரா, இன் ட்ரீ, கம்பல்சரி அதற்கு இனமான எழுத்துக்கள் தான் வரும். அப்ப இதுல இன்னொரு விஷயம் நம்ம முக்கியமா பார்க்கணும். இந்த நகரம் நம்ம 3 சுழி நகரம் சொல்லுவோம், இந்த நகரம் நம்ம 2 சுழி நகரம் சொல்லுவோம். அப்படி சொல்லக்கூடாது. எப்பவுமே தமிழை பொறுத்த அளவுக்கு இத தன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம், இத ரன் நகரம் அப்படின்னு சொல்லுவோம். இத எப்படி நம்ம பகுக்கலாம் அப்படின்னா இப்ப ஒரு வினா இருக்கு. அந்த வினா எப்படி வினா இருக்கு அப்படின்னு பாருங்க. இப்ப இந்த இன்னு இதை வச்சு நம்ம ஒரு வினா பார்க்கலாம். கா டேஸ் டே இன், சே ரா இன், சா டேஸ் தை. இப்ப இந்த மாதிரி 3 வார்த்தைகள் இருக்கு. இந்த 3 வார்த்தைகள்ல எந்த நகரம் வரும்? அதாவது இந்த நகரம் 1, இந்த நகரம் 1, இந்த நகரம் 1. இப்ப வினா என்ன அப்படின்னா இதுல எந்த நகரம் வரும் அப்படின்றதான் வினா. அப்பனா நம்ம கண்ணை மூடிட்டு எளிமையாக ஒரு பதில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இந்த நகரத்துக்கு பேரு தன்னகரம். அப்பனா தாவிற்கு இனம் எழுத்து தன்னகரம். இந்த நகரத்துக்கு பேரு ரன்னகரம். ராவிற்கு இனமான எழுத்து ரன்னகரம். அதுக்கு அடுத்து இந்த நகரத்துக்கு பேரு தன்னகரம். அப்ப இந்த நகரத்துக்கு பேரு தன்னகரம். ஏன்னா தாவிற்கு இனமான மெல்லின எழுத்து. அப்ப இத தன்னகரம் தான் சொல்லணும், இத தன்னகரம் தான் சொல்லணும், இத ரன்னகரம் தான் சொல்லணும். அப்ப இங்க உள்ள டேஷ்ல பாருங்க, இந்த இடத்துல டே, இந்த இடத்துல ரா, இந்த இடத்துல தா. அப்பனா இங்க ஒரு டன்னகரம் இருக்கு. அப்ப டா கம்பல்சரி இருந்துச்சுன்னா அப்ப எந்த இன்னு வரும்?
அப்ப தன்னகரம் தான் வரும். அப்ப கண்டேன். அப்ப இப்படி எளிமையா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஷார்ட்கட். அப்பனா இங்க ரா இருக்குன்னா இங்க ரன்னகரம், இங்க தா இருக்கு அப்படின்னா தன்னகரம். அப்பனா கண்டேன், சென்றான், சந்தை. அப்ப நம்ம எழுத்து பிழை இல்லாம எழுதணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த இன எழுத்துகள் கம்பல்சரி நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். அதுக்கடுத்து பாருங்க, நமக்கு மெய்யெழுத்துகள்ல மட்டும்தான் அதற்கு இனமான இன எழுத்துகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. உயிரெழுத்துகள்லையும் அதற்கு இனமான இனமிகள் இருக்கு. அதை எங்க கேட்டிருந்தாங்கன்னா நம்மளுக்கு லாஸ்டா ப்ரீவியஸ் கொஸ்டின்ல ஒரு வினா கேட்டிருந்தாங்க. இந்த இனமிகளை வச்சு உயிரெழுத்துல இருக்கக்கூடிய இன எழுத்துகள் என்ன அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வினா கேட்டிருந்தாங்க. அப்பனா நம்மளுக்கு மெய்யெழுத்துகள்ல இனமிகள் இருக்கிற மாதிரியாவே உயிரெழுத்துகளும் இருக்கு. அப்ப உயிரெழுத்துகள்ல எங்க பயன்படுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு உயிரெழுத்துகள்ல எங்க இனமிகள் அதிகமாகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்மளுக்கு சார்பெழுத்துகள்ல படிச்சிருப்போம். சார்பெழுத்துகள்ல என்ன படிச்சோம்? உயிர்மை, ஆயுதம், உயிரல்படை, ஒற்றல்படை, குற்றியலுகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம் என்ற 10 வகையான சார்பெழுத்துகளில் மூன்றாவதாக இருக்கக்கூடியது உயிர்மை, ஆயுதம். அதுக்கு அடுத்தபடியாக உயிரலபடை. அப்ப உயிர் அளபெடுத்து வருவது. அப்பனா ஒரு உயிரெழுத்தானது என்ன செய்து தனக்குரிய மாத்திரை அளவிலிருந்து ஓசை நயத்திற்காகவும் செயலுடைய இசை நயத்திற்காகவும் என்ன செய்து தன்னுடைய மாத்திரை அளவிலிருந்து அதிகமாக ஒலிப்பதற்காக உயிரெழுத்து அளபெடுத்து வருகிறது. அப்பனா உயிரெழுத்து அளபெடுத்து வருதுன்னா இப்ப மெய்யெழுத்தை போன்றே உயிரெழுத்திலும் இனவெழுத்துகள் உள்ளன. அவை பெரும்பாலும் அளபடைகளில் வரும். அ ஆ இ ஈ உ ஊ ஏ ஏ ஐக்கு ஐயினுடைய உச்சரிப்பானது ஈ. அப்பனா ஐக்கு இணை எழுத்து ஈ, ஓ ஓ அவுக்கு இணை எழுத்து ஊ. இப்படித்தான் இணை எழுத்து வரும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க, ஆடுவு. அப்பனா ஆடு பிளஸ் ஊ. அப்ப இங்க என்ன இருக்கு? ஆ இட்டு கூட்டல் ஊ பிளஸ் ஊ. அப்பனா தன்னுடைய ஊ என்ற எழுத்துக்கு என்ன செஞ்சிருக்கு? அதற்கு இனமிகள் இங்க நடந்திருக்கா? அது மாதிரிதான் கொடுப்பதுவும். இங்க ஒரு ஊ இருக்கு, இங்க ஒரு ஊ இருக்கு. படா ஆ, இங்க ஒரு ஆ இருக்கு பிளஸ் ஆ இருக்கு. அப்பனா உயிரெழுத்திலையும் இனமிகள் இருக்குது. அப்ப நம்ம இனமிகள்ன்றத ரொம்ப கம்பல்சரி இனமிகள் நம்மளுக்கு கண்டிப்பான முறையில தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இனமிகள் பற்றிய வினாக்கள் நம்மளுக்கு டிஎன்பிசியில் அடிக்கடி கேட்டுட்டே இருக்காங்க. இனமிகள் தெரிஞ்சாதான் நம்ம பிழை இல்லாமல் எழுதுறதுக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். சரிங்களா? அப்ப இது போல இன்னும் வீடியோ நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோவை பாருங்க. நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் சொல்லுவாங்க. இன்னொரு வீடியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம்.